ஒரு கிராமத்தில் கருமை என்ற இளைஞன் இருந்தான். அவன் கடவுளை நம்பாமல் எல்லாவற்றையும் அறிவியல் மூலம் விளக்க முயன்றான். கடவுள் இல்லை என்பதையே அவன் சொல்லி வந்தான். அந்த கிராமத்தில் பண்டிதர் என்ற அறிவுமிக்க பெரியவர் இருந்தார். ஒரு நாள் கருமையிடம் பண்டிதர் கேள்வி கேட்டார். இந்த உலகம் எப்படி தோன்றியது? கருமை சொன்னான், இயற்கையால் தான் எல்லாம் உருவாகிறது. கடவுளுக்கு இடமே இல்லை. அப்போது பண்டிதர் சிரித்தார். சரி, இயற்கை எப்படி உருவாகிறது? அதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டாமா என்று கேட்டார். கருமைக்கு அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு நாள் பண்டிதர் ஒரு விதையை கருமையிடம் காட்டி கேட்டார். இதில் இருந்து ஒரு பெரிய மரம் வளரும். இந்த சிறிய விதையில் மரமாக வளர்வதற்கான சக்தி எப்படி வந்தது? கருமை அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தான். அதே நேரத்தில் கருமையின் மனைவிக்கு நோய் ஏற்பட்டது. அவளை மருத்துவர்கள் காப்பாற்ற முடியாது என்றார்கள். கருமை மிகுந்த துயரத்தில் பண்டிதரிடம் சென்றான். பண்டிதர் சொன்னார், இப்போது நீ உணர்ந்து கொள். நம்பிக்கையும் கடவுளின் அருளும் தான் நமக்கு துணை. அனைத்து கிராமத்தாரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்திக்கலாம். அவர் சொன்னபடி அனைவரும் பிரார்த்தித்தார்கள். சில நாட்களில் கருமையின் மனைவி குணமாகி வந்தாள். அந்த அனுபவத்துக்கு பிறகு கருமை கடவுளின் சக்தியையும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டு நன்றியுடன் வாழத் தொடங்கினான். இந்த கதையால் நம்மை நம்பிக்கையும் அன்பும் வழிநடத்தும் என்பதை உணர முடியும்.